ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார தளபதி இருந்தார். அந்த பணக்கார தளபதி பார்த்தீங்கன்னா, ஜென் தத்துவத்தை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அந்த 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 மடத்துக்கு வந்து போகிறாரு. அந்த மடத்துக்கு போனால் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு 2 குரு இருக்கார். யங் அப்படிங்கிற ஒரு குரு, யாதவ் அப்படிங்கிற ஒரு குரு. ஸோ இந்த 2 குரு இருக்காங்க. ஸோ யங் அப்படிங்கிற குரு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஜென் தத்துவம் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜென் தத்துவம் கற்றுக்கிறதுக்கு நீ தகுதியான நாள் தான். நீ பார்க்குறதுக்கு நல்லா புத்திசாலித்தனமாக தெரிகிற. நீ ஒரு பெரிய ஒரு பணக்காரனாக இருக்க. உன்னால் ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக பாராட்டி வந்து அந்த யங் அப்படிங்கிற ஒரு குரு வந்து சொல்கிறாரு. அதுவே யாதவ் அப்படிங்கிற குரு பார்த்திங்கன்னா, அவர்கிட்ட போய் சொன்னதுக்கு அவர் வந்து ஜென் தத்துவம்லாம் உனக்கு வந்து சுட்டு போட்டாலும் மண்டையில் ஏறாது. நீ அடி முட்டாளு. உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் உனக்கு புரியாது. நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ரொம்பவே நெகட்டிவாக வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த பணக்கார படை தளபதி யாரை குருவாக சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவரை திட்ட